ஓம் ஹரி ஓம் கணபதி அங்கணபதி சக்தி கணபதி ஐயங்கிழியும் சவும் வாக்கிழியும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் மனதிலும் முகத்திலும் மோகித்து நிற்க சுவாகா. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவாசு வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி 29/7/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி பஞ்சமி, கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. மிகவும் சிறந்த நாள் இன்றைய நாள். இன்றைய பஞ்சமி திதி இரவு 12:47 வரை. நட்சத்திரம் உத்திரம் இரவு 7:27 வரை. பிறகு ஹஸ்தம். பஞ்சமி திதிக்கு பிறகு சஷ்டி. இன்றைய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். நாக பஞ்சமி, பனி கவரி விரதம். கருட பஞ்சமி மிக உயர்ந்த நாள். கருட பகவானையும் நாக பஞ்சமி நாகதேவதையும் வழிபடுவதன் மூலம் சர்வ தோஷ நிவர்த்தியாகும். குடும்ப ஒற்றுமை, மனமகிழ்ச்சி கூடும். விஷத்தினால் உடல் உபதைகள் இருக்கக்கூடியவர்கள் வழிபடுவதன் மூலம் அவர்களுடைய உடலில் உள்ள பிணிகள் அனைத்தும் நிவர்த்தி அடையும். நாகதோஷம் நிவர்த்தி அடையும். கருடனால் ஏற்பட்ட தோஷ நிவர்த்தி அடையும். சர்வமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. குளிகை பகல் 12 முதல் 1:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. நண்பர்களே, இன்றைய வார சூழலை வடக்கு, வடகிழக்கு, வடமேற்கு. பரிகாரம் பால் காலை 10:48 வரை வார சூழலை உள்ளது. நண்பர்களே, இன்றைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவர் சார்ந்த ராசிக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது நாம் சற்று காண்போம். நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் உயர்ந்த நாள். தெய்வ பிரார்த்தனையை செய்வதன் மூலம் சர்வ தோஷ நிவர்த்தி அடையும். காரிய ஜெயமாகக்கூடிய நாளாக அமையும். நண்பர்களே, இன்றைய மேசராசி நண்பர்களுக்கு சிறு சிறு சங்கட்டங்கள் இருக்கும். பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். மற்றபடி சில நல்ல காரியம் கைகூடி வரும். எண்ணம் ஈடேறும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை, நிதானத்துடன் கவனமுடன் இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பரணி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரம் பொறுமையோடு இருந்தாலே சர்வமும் ஜெயமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய ரிஷபராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். காரிய ஜெயமாகும். மன மகிழ்ச்சி கூடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை, நிதானத்துடன் இருந்தாலே சர்வகாரிய ஜெயமாகும். ரோகிணி நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். இதில் மிருகசீரிஷ நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய மிதுன ராசி நண்பர்களுக்கு சர்வகாரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரும். இன்றைய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம், மன மகிழ்ச்சி கூடும். திருவாதிரை நட்சத்திரம் ஓரளவுக்கு பலன் வந்து சேரும். நிதானமுடன் இருந்தாலே சர்வகாரியமும் ஜெயமாகும். மாலை நேரத்தில் மிக சிறப்பான பலன் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். உங்களுடைய புனர்பூச நட்சத்திரம் சற்று பொறுமை, நிதானத்துடன் இருந்தாலும் சர்வ காரியமும் ஜெயமாகும். நேற்றைய சிக்கல்கள் இன்றைய தீர்வாக அமையும். மிகவும் உயர்ந்த நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் சற்று கவனமோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உடல் உபதைகள் ஏற்படக்கூடும். நண்பர்களே, இன்றைய பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிரத்தை, நன்மை வந்து சேரும். இருந்தாலும் சற்று பொறுமை, நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. புனர்பூச 4ஆம் பாதம் சர்வகாரிய ஜெயமும்
பூசம் சற்று மன உளைச்சல் ஏற்படும். உடன் இருப்பவர்களால் சங்கடங்கள் வரும். அனைவரிடமும் நிதானத்துடனும் பக்குவத்துடனும் பழக வேண்டிய நாள். ஆயிலி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது மிகவும் சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். வெளிவட்டாரத்தில் நன்மை வந்து சேரும். நண்பர்களே, இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு மனமகிழ்ச்சி கூடக்கூடிய நாளாக இருக்கும். சிறிய சிறிய சிக்கல்கள் இருக்கும். பெரிய அளவுக்கான நன்மைகள் வந்து சேரும். மக நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் சர்வ மிகவும் கவனமுடனும் நிதானத்துடனும் இருக்க வேண்டும். வீண் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் பூர நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி கூடும். உத்திர நட்சத்திரம் நிதானத்துடன் இருந்தாலே சர்வ காரியமும் ஜெயமாகக்கூடிய நாளாக அமையும். பொறுமையோடு இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம், எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் உண்டாகக்கூடிய நாளாக அமைகிறது. அஸ்த நட்சத்திரம் ஓரளவுக்கான நன்மைகள், எதிர்பார்த்த வரவு, நல்லோர் சந்திப்பு, தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. மிருக சீரிச நட்சத்திரம் சிறிய சிறிய வரவுகள், நன்மைகள் வந்து சேரும். மிகவும் சிறப்பான நாளாக இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் உண்டாகும். நண்பர்களே, இன்றைய துலா ராசி நண்பர்களுக்கு சர்வ காரியமும் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. நீங்கள் எடுத்த காரியம் சிறு தடங்கள் இருந்ததெல்லாம் நிவர்த்தி அடைஞ்சு இன்றைய நாளில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நாளாக அமைகிறது. சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம் சர்வ காரிய ஜெயம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். விசாக நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய, மனம் சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். சிக்கல்கள் அனைத்தும் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக, தெய்வ வழிபாட்டில் மிகவும் அக்கறை அல்லது சிரத்தை எடுத்து செயல்படக்கூடிய நாளாக அமைகிறது. விசாக 4ஆம் பாதம் சர்வ காரிய ஜெயமும். பூச நட்சத்திரத்தில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏற்படும். வெளிவட்டாரத்திலும் பக்குவத்தோடு பழகுவது நன்று. கேட்டை நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக, மிகவும் சிரத்தையோடு செய்து முடிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. நண்பர்களே, இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் இருக்கும். பெரிய அளவுக்கான நன்மைகள் வந்து சேரும். சற்று கவனமோடு இருந்தால், வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது எச்சரிக்கையோடு இருந்தால், மற்றபடி நல்ல வருவாய் கிடைக்கக்கூடிய, சாந்தம் ஏற்பட தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாளாக அமைகிறது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். போராள நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். மனமகிழ்ச்சி, சாந்த சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக அமைகிறது. உத்திராடம் 1ஆம் பாதம் எண்ணங்கள் ஈடேறும். பொறுமையுடன் இருந்தாலே சர்வ காரியமும் ஜெயமாகக்கூடிய நாளாக அமைகிறது. நண்பர்களே, இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் வரும். தடைகள் இருந்ததும் விலகும். சிக்கல்கள் தீர்வாகும். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் சர்வ காரிய ஜெயமும் மனமகிழ்ச்சியும். சில சற்று நேரம் பொறுமையோடு இருந்தாலே அனைத்து காரியமும் ஜெயமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. திருவோண நட்சத்திரம் தடைகள் விலகும். மனமகிழ்ச்சி கூடும். சாந்தம், சந்தோஷம், பெரியோருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக, நல்லோருடைய சந்திப்பு கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி அடையும். அவிட்ட நட்சத்திரம் மிகவும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய நாளாக நடக்கும். இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக மகர ராசி நண்பர்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களே, இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு சிக்கல்கள் தீர்வாகும். மன மகிழ்ச்சி கூடும். சாந்தமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் வரும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும். மீன் ஆக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உடல் உபதிகள் அல்லது மன சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம், சிக்கல்கள் அனைத்தும் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது.
நண்பர்களே, இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி, மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் வந்து சேரும். சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயமும் மனமகிழ்ச்சியும் சாந்தமும் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நன்று. உடன் இருப்பவர்கள் அல்லது வெளிவட்டாரத்தில் இருப்பவர்களால் மன உளைச்சல் ஏற்படக்கூடும். எதிலும் கவனமுடனும் பக்குவத்துடன் இருக்க வேண்டிய நாள். ரேவதி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், தடைகள் பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று மிக முக்கிய நாள் கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. மிகவும் சிரத்தையோடு தெய்வ வழிபாட்டின் மூலம் உடலில் உள்ள சர்வ ரோகங்களையும் ரணகலங்களையும் தீர்வு கண்டு மன சாந்தம், உடல் மிகவும் சுறுசுறுப்போடு சாந்தமோடு இயங்க இன்றைய நாள் இந்த வழிபாட்டினை மேற்கொள்வது மிகவும் நன்று. நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.